வணக்கம் அன்பான மேசராசி நேயர்களுக்கு மங்களகரமான மாசி மாத பலன்கள் 13/2/2026 வெள்ளிக்கிழமையில் பிறந்திருக்கின்ற மங்களகரமான விசுவாச வருடத்திய மாத பலன்களிலே உங்களுக்கு மேசராசி என்பது தலையாய ராசி, நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே பிறந்த உங்களுக்காக இந்த மங்களகரமான மாசி மாதம் என்று சொல்லக்கூடிய மாசத்திலே உங்களுக்கு ராசிக்கு 11வது இடத்திலே சூரியன், புதன், சுக்கிரன், ராகு என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி அங்காரகன் 11ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்ற அற்புதம் மாதம் முழுக்க இருந்தாலும் மாத பிற்பகுதியில் இருந்தாலும் உங்களுக்கு 10ஆம் இடத்திலையும் 11ஆம் இடத்திலையும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்திலேயே செவ்வாய் பகவான் இருக்கின்ற காரணத்தினாலே எதிர்பார்த்த திருப்திகளும் ஆசை அபிலாசைகளும் நிறைவேறுகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு மங்களகாரியன் பலம் பெறுகின்ற மாதங்களிலே இருக்கின்றது. மேசம் என்பது தலையாய ராசி என்று சொல்லக்கூடிய முதல் ராசியிலே பிறந்த காலவருஷ தத்துவத்தில் ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றார் அமைப்பு. இந்த அமைப்புகளிலே அங்காரகன் 11ஆம் தேதி அன்று மகர ராசியிலிருந்து கும்ப ராசி உங்களுக்கு அவர் 11வது இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார். அதே புதன் பகவான் 14ஆம் தேதி மாசி மாதம் வக்ரமாகின்றார். அவர் கும்பராசியிலே இருக்கின்றார். அங்காரகன் என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி 11ஆம் தேதி கும்பராசிக்கு மகர ராசியிலிருந்து பயிற்சியாக இருக்கின்றார். சூரிய பகவான் மாத கடைசியிலே 30ஆம் தேதி மீனராசிக்கு செல்ல இருக்கின்றார். சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்ல இருக்கின்றார். புதன் பகவான் கும்பராசியிலேயே வக்ரமாக போகின்றார் 14ஆம் தேதி. சுக்கிர பகவான் மாதத்தில் 17ஆம் தேதி கும்பராசியிலிருந்து உங்களுக்கு மேச ராசிக்கு 12ஆம் இடம் பயிற்சியாக இருக்கின்றார் சுக்கிர பகவான். சூரிய பகவான் மாதத்தில் மாச கடைசியிலே 27ஆம் தேதி குரு பகவான் உங்களுக்கு மேச ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர். மாச கடைசியிலே 27ஆம் தேதி மாசி மாதம் 11:53 மணி அளவில், காலை மணி அளவில், AM அளவில் வக்ர நிவர்த்தியாக போகின்றார். அப்ப சந்தோஷமான ஒரு மாதங்களும் பிறக்கப் போகின்றது. இந்த மாதங்களிலே மிகவும் வக்ரம் இருக்கின்ற பொழுது சற்று எதிர்பார்த்த திருப்தி, ஏமாற்றம், தடைகளிலே போய்கொண்டிருந்த அளமே இயல்புக்கு மாறான ஒரு சில தடுமாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருந்த மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரமாக போகின்ற அற்புதம் என்பது மிகவும் நல்ல பலன்களையே, எதிர்பார்த்த திருப்திகளையும், பாக்கியசானத்தை பாக்கியாதிபதி பார்க்க இருக்கின்றார். சிறுதுர பயணங்களிலே சகோதரர்களால் எதிர்பார்த்த மோட்டிவேஷன்கள் அனைத்தும் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 11ஆம் இடத்தை உங்களுக்கு பாக்கியாதிபதி பார்க்க இருக்கின்ற அற்புதம் மட்டுமல்லாதது 7ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்ற அற்புதம். இதுகளிலே உங்களுக்கு வரன் அமையாதவர்களுக்கு, கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்திலே 10-11 குடைவர் என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்தில் மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். தொழில்களுக்காக கடன் வாங்கக்கூடியவர்கள் சற்று கவனத்திலே செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு என்பதும் இங்கே 12ஆம் இடத்திலே மேச ராசிக்கு 7 சனியின் தாக்கத்திலே போய் கொண்டிருக்க ஒரு அமைப்பு என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. என்றாலும் இங்கே குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு 11ஆம் இடத்திலே வருகின்ற பொருளாதாரத்திலே, செய்கின்ற வேலைகளிலே, ஊதியத்தை சொல்லக்கூடிய 11ஆம் இடம், ஆசை அபிலாசைகள் பூர்த்தி செய்யக்கூடிய மூத்த சகோதர சாணங்கள் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பாக்கிய சாணங்களை பாக்கியாதிபதியினுடைய நகர்வோல் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. மட்டும் அல்லாதது 11வது இடம் என்று சொல்லக்கூடிய ஆசை அபிலாசைகளிலே சூரிய பகவான் 5 குடையவர் 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். 9 குடையவர் 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். சுகசானத்திலே உங்களுக்கு குழந்தைகளிலே நல்லதொரு மேன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்பது சூரியன், புதன், சுக்கிரன், ராகு என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் மாசி மாதங்களிலே உங்களுக்கு ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய கிரகங்களில் உங்களுக்கு 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. குழந்தைகளால் எதிர்பார்த்த திருப்திகளும், உயர் படிப்புகளிலே வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகம் 5ஆம் இடத்தை மேசராசிக்கு யோகாதிபதி 11ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். 4 குடையவர் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமையப்பட்டு இந்த மாதங்கள் பிறந்திருக்கின்ற மாதங்களிலே, அதுவும் ஏகாதசி திதியிலேயே நல்லதொரு மாற்றத்தை வெள்ளிக்கிழமையிலே உங்களுக்கு 7 குடையவர் உங்களுக்கு 11ஆம் இடத்திலிருந்து குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய அற்புதம். பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது. அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த மாதம் முழுக்க இருக்க பெண்களால் ஆதாயங்களும் யோகங்களும் கிடைக்கப்பெறுகின்றது. மேசராசிக்கார நேர்களுக்கு 2-7 குடையவர் குடும்பாதிபதி கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் 11வது இடத்தில் இருந்து உங்களுக்கு பார்க்கின்ற அமைப்புகளில் இந்த மாதங்கள் பிறந்திருக்கின்றது. என்றாலும் மாதத்தின் பிற்பகுதியில் மாதம் 17ஆம் தேதி சுக்கிர பகவான் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திலே சுக்கிரனும் சனியும் சேரப்போகின்ற அற்புதம் என்பது மிக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற அமைப்பு. காரணம் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. விரைய செலவுகள் பெண்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. மருத்துவ செலவுகளிலே பெண்களுக்காக நல்லதொரு அழகு நிறைந்த வீடு, மருத்துவமனைகளிலே அழகுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. வேலை கிடைக்காதவர்களுக்கு இடமாற்றங்களை சந்திக்க போகின்ற ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்தில் தொழில்காரகன் 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். இங்கே சுவருடைய சேர்க்கையிலேயே
உச்சம் பெற்று உங்களுக்கு 2 7 12 இடத்துல 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். இந்த காலகட்டங்களிலே கடன் கிடைக்காதவர்கள் கடன், வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கப்பெறுகின்றது, வேலைகளிலே இடமாற்றங்கள் கிடைக்கின்றது. பாக்கியாதிபதி 3ஆம் இடத்திலே அந்த 12 12ஆம் இடத்துக்கு 4 கேந்திர ஸ்தானங்களிலே வீடு வாசல்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அமைப்பு, புதுசாக அழகுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. 3ஆம் இடத்துக்கு 10 உங்களுக்கு தொழில்களிலே முயற்சிக்கின்ற காரியங்களிலே அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தையும் மேசராசிக்காரர்கள் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக 5ஆம் இடத்திலே கேது பகவான், 11ஆம் இடத்திலே இந்த சூரியன் புதன் சுக்கிரன் ராகு குரு பகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது நல்லதொரு மாற்றத்தை கிடைக்கின்றது. சுகஸ்தானத்திலே வீடு வாகல் சொத்து சுகங்கள் அவர் என்று சொல்லக்கூடியவரும் பாக்கியஸ்தானத்திலே இருந்து மாதம் பிறக்கின்றது. லாபஸ்தானத்திலே வெள்ளிக்கிழமை குடும்பாதிபதி குடும்பங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற குடும்பாதிபதி 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றது என்றாலும் கூட உங்களுக்கு 10 11 கூடியவர் 10 11 கூடிய சனி பகவானுடன் இங்கே நட்பு கிரகங்கள் ஒன்றை சேர்ந்து 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற தொழில்களிலே ஒரு சிலருக்கு, வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு விரை செலவுகள் கண்டிப்பாக செய்யக்கூடாது என்று வைராக்கியமாக இருந்தவர்கள் கூட வேலைகளிலே இடமாற்றங்கள் நடைபெற இருக்கின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு பாக்கியாதிபதி 3ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கின்றதும் 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது மட்டும் லாபஸ்தானத்தையும் பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது மாதம் முழுக்க இருக்கின்றது. அப்போ உங்களுடைய ஆசை அபிலாசைகள், எதிர்பார்த்த திருப்திகள் சற்று கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. பஞ்சமாதிபதி 11ஆம் இடத்திலே இருக்கப்பெறுகிறார். குழந்தைகளால் ஆதாயங்களும் உயர்வுகளும், படிப்புகளிலே உயர் படிப்புகளுக்கு செல்லக்கூடிய ஒரு மாசி மாதம் என்பது இருக்கின்றது. அதே 3 6 கூடையவர் வேலைகளிலே இடமாற்றங்கள், அவர் 3 6 கூடையவரும் உங்களுக்கு 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். உங்கள் சிந்தனைகளில் எதிர்பார்த்த திருப்திகளும், குலதெய்வங்கள் சம்பந்த நல்லதொரு மாற்றத்தையும், பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் கிடைக்கப்பெறுகின்றது. கேது என்று சொல்லக்கூடிய பாட்டி என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு 5லே இருக்கின்ற மருத்துவ சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கின்றவர்களும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற நவகிரக நாயர்கள் சஞ்சாரம் என்பது 6 12களிலே உங்களுக்கு 4 5 கிரகங்களுடைய தொடர்பு கிடைக்கப்பெறுகின்ற காரணத்தினாலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் மேசராசிக்காரர்களுக்கு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. மட்டுமில்லை, வேலைகளிலே குடும்பம் அமையாதவர்கள் குடும்பம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு. பாக்கியாதிபதி 3ஆம் இடத்திலிருந்து பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கிற 5 கூடையவர் சூரிய பகவானும் உங்களுக்கு 11ஆம் இடத்திலே 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். இங்கே 2 கூடையவரும் 7 கூடையவரும் உங்களுக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது உங்களுடைய ஆசை அபிலாசைகள், எதிர்பார்த்த அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கின்றது. கூட்டு கிரகங்களிலே 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குழந்தை பாக்கியங்களிலே தடை தாமதம் இருந்தவர்கள் இந்த மாசி மாதங்களில் இருந்து ஒரு சில தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது, சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லக்கூடிய டெஸ்ட் பேபி என்று சொல்லக்கூடிய மருத்துவ முறையில் குழந்தை பெற்றுக்கக்கூடிய ஒரு சிலருக்கு அற்புத உயர்வுகளை இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த 11ஆம் இடம் ஆசை என்று சொல்லக்கூடிய பொருளாதார சம்பந்தப்பட்ட அனைத்தும் சுபபோகமான உங்களுடைய இருதயங்களிலே உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுகின்ற ஒரு அற்புத உயர்வுகளை மேசராசிக்காரர்களுக்கு நவகிரக நாயர்கள் 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திலே கேது பகவான் இந்த 5 கூடையவரங்க 11ல் இருந்து பார்க்க இருக்கின்ற சுக்கிர பகவானுடைய இணைவு பெற்று பெண்களாலும் பெரிய மனிதர்களாலும் தொடர்புகள், குழந்தைகளாலும் உங்களுக்கு சிந்தனைகளிலே குலதெய்வ அருள்களால் உங்களுக்கு அற்புத யோகங்களை கொடுக்க போகின்ற மாதம் என்பது மேசராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலே மேசராசிக்கு குடும்பம் அமையாதவர்களுக்கு வீடு வாசல் சொத்து சுகங்களிலே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற 4 கூடையவர் 9ஆம் இடத்திலே அமர்ந்து இந்த மாதங்கள் பிறக்க இருக்கின்றது. அதுவும் ஏகாதசி என்று சொல்லக்கூடிய நாளிலே வெள்ளிக்கிழமையில் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 11வது இடத்துல உபஜிய ஸ்தானத்திலே அமையப்பெற்ற இந்த மாதங்கள், அதுவும் குரு பகவானும் உங்களுக்கு 3 கூடையவர் மறைந்தாலும் நிறைந்த பலனை தருகின்ற ஒரு அமைப்புகளில் இந்த மாதம் என்பது இருக்கின்ற காரணத்தினாலே மாத கடைசியிலே குரு பகவானும் வக்ர நிவர்த்தி அடைய போகின்ற அற்புதம் என்பது இந்த 27ஆம் தேதி மாசி மாதங்கள் இருக்கின்றது. ஆக உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திலே ஆரோக்கியத்திலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 7ஆம் இடத்திலே குரு பகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதம் குழந்தை கல்யாண வைபவங்கள் இதுவரையிலும் தடை தாமதங்கள் இருந்தவர்களுக்கு இனி இந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு கல்யாண வைபவங்கள் நடக்கப்பெறுகின்றது. தொழில்களில் ஒரு அற்புத உயர்வுகளும் கிடைக்கப்பெறுகின்றது. எதிர்பார்த்த திருப்திகளும் உயர்வுகளும் மேசராசிக்காரர்கள். மேசராசி என்பது சுறுசுறுப்பு, வேகம், நீதி, நேர்மை, அன்பிற்கு கட்டுப்பட்ட ஒரு ராசி. காவல்துறை சம்பந்தப்பட்ட யூனிஃபார்ம் சர்வீஸ்களில் வேலை செய்யக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. இந்த ராசியிலே கோபம் நிறைந்த அற்புத உயர்வுகளும் நீதி நேர்மைகளும் பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பு. தலையாய ராசி என்று சொல்லக்கூடிய ராசி கட்டங்களிலே 12 ராசிகளிலே மேசராசியாக இருக்கின்றது. மேசராசிக்கார நேர்களுக்கு குருவின் அனுக்கிரகம் இந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு இனி வேலை செய்ய போகின்றது. 2 கூடையவர் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். இங்கே கணவன் மனைவிகளை விட்டு சென்று வேலைகளுக்காக செல்லக்கூடிய ஒரு அமைப்பும், அதே சமயத்தில் கல்யாணமாகாதவர்கள் குழந்தை பாக்கியங்களில் தடை தாமதம் இருக்கின்றவர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்லதொரு மங்களகரமான மாதம் என்பது நவகிரக நாயகர்கள் வாரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது கிடைக்க இருக்கின்ற மாதம். குருவின் அனுக்கிரகம் இனி வருகின்ற நாட்களிலே பின்னி பிணைந்து ஒரு யோகத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகள் என்பது குரு சுக்கிரன் உங்களுக்கு பவராக இருக்க போகின்ற ஒரு அமைப்பு. 2 7 கூடையவர் குடும்பாதிபதி கலத்திர காரகன் என்று அழகு நிறைந்த
பெண்களை பற்றி சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்திலே போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் மட்டுமல்ல, மருத்துவமனைகளை சொல்லக்கூடியது, ஆன்மீக ஸ்தலங்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம், மருத்துவமனைகளையும் நீங்கள் அலைகின்ற அலைச்சல்களையும், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய, கடலடந்து செல்லக்கூடிய, அந்நிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய, பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அற்புத உயர்வுகளையும், தொழில் சம்பந்தப்பட்ட வாணிப ஸ்தலங்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாசி மாதம் மங்களகரமான மாதம் மட்டுமல்லாது சகலவிதமான யோக பலன்களை நவகிரக நாயர்களின் அனுக்கிரகம் என்பது மேசராசிக்காரர்கள் கொடுக்கின்ற அமைப்புகள் என்பது கண்டிப்பாக இந்த நவகிரக நாயர்கள் குலதெய்வங்களின் அருள்களோடு உங்களுக்கு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற மாதமாக பிறந்திருக்கின்றது நேர்களை. திதி என்பது ஏகாதசி மட்டுமல்லாதது, உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்கப் போகின்ற வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் நல்லதொரு யோகத்தை கொடுக்கின்ற அமைப்புகளில் இந்த மாதங்கள் பவனி வருகின்ற மாதமாக பிறந்திருக்கின்றது நேயர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.